ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. 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 ஓம் மாணிக வாசகர் 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 திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் 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 திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். எல்லா ஞானிகளுக்கு தலைவர் அகத்தியர் தான். இருந்தாலும் ஒரு நாமத்தை சொல்லும்போது ஒரு கவனம் இருக்காது. அந்த கவனத்துக்கு அடுத்த மாணிக்கவாசகர் நாமத்தை சொல்லும்போது ஒரு கவனப்படும். அதில் தவிரினாலும் திருஞான சம்பந்தர் நாமத்தை சொல்லும்போது ஒரு நிலைப்படும். எல்லா பூஜையும் ஆசான் சுப்பிரமணியரே சேரும். எல்லா பூஜையும் ஆசான் அகத்தீஸ்வரே சேரும். இவர்களாம் ஜீவகாரணிய தலைவர்கள், ஜீவத்தை உள்ளவர்கள். ஜீவத்தைவு இல்லாமல் யாரும் ஞானியாக முடியாது. அந்த ஜீவத்தைவு ஒரு நாளில் பெற முடியாது. தொடர்ந்து பயிற்சி பெற வேண்டும். ஜீவகாரணிய ஒழுக்கத்தை தினம் படிக்க வேண்டும். படித்தால் போதுமா? உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் 20 நாம் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நாம் புலால் உண்ணக்கூடாது. ஜீவகாரணிய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பவர்கள் நிச்சயம் புலால் உண்ண மாட்டார்கள். அது புலால் உண்ணுகின்ற மக்கள் ஜீவகாரணியத்தை கடைப்பிடிக்க முடியாது. காரணம், ஜீவத்தைவு தான் ஞான வீட்டுக்கு திறவுகோல். ஜென்மத்தை கடை தேற்றுவதற்கு ஜீவகாரணியம் தான், ஜீவத்தைவு தான். ஜீவத்தைவு என்பது புலால் மறுத்திருப்பது தான் ஜீவத்தைவு. உயிருடை செய்து புலால் உண்ணுகின்ற மக்கள் ஜீவத்தைவை பற்றி பேச முடியாது. அதே சமயத்தில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா என்றால் இருக்குது. எப்படி இருக்கும் என்றால், புலால் உண்ணுகின்ற மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த புலால் உண்ணுகின்ற பழக்கத்தின் அடியேன் விடுபட வேண்டும் என்று ஆசான் ராமலிங்க சாமிகளையோ மாணிக்க வாசகனையோ திருஞான சம்பந்தரையோ அகத்தீஸ்வரர் கேட்க வேண்டும். கேட்டால் அதுக்கு அருள் செய்வார். யாரை இருந்தாலும் சரி, உயிர்கொலை செய்து உண்ணுகின்ற மக்களுக்கு ஞானம் என்பது இல்லை என்பது ஞானி ராமலிங்க சாமி கருத்து. அப்படி என்றால் அந்த வாய்ப்பே இல்லையோ அவர்களுக்கு? ஏன் இல்லை, உண்டு. இதுக்கு முன் செய்த வினையின் காரணமாக அவர் புலால் உண்டிருந்த போதிலும், இப்போ ராமலிங்க சாமிகள் போன்ற பெரியோர்களை பூஜித்து ஆட்சி பெற்றால் அந்த பழக்கங்கள் விடுபட்டு போகும். பழக்கங்கள் விடுபடாமல் நிச்சயமாக ஒருவன் கடைத்தர முடியாது. இது சட்டம். இது இந்த துறையுள்ள சட்டம். ஜீவகாருண்யம் என்றாலே காருண்யம் எது? கருணை. ஜீவத்தைவு அல்லது காருண்யம் அல்லது கருணை அல்லது தெய்வம் என்று பொருள். அப்போ ஜீவத்தை உள்ளவர்கள் புலால் உண்ணலாமோ? அப்போ இதுவரை உண்டு இருந்தால் குற்றமோ? நீக்கிக் கொள்ளலாமல் அல்லவா? நேற்று வரலையும் உண்டு இருக்கலாம், இன்றைய நேரம் வரலையும் சாப்பிட்டுருக்கலாம். மேலும் அதை எண்ணி இது நல்லதல்ல, நாம் ஜென்மத்தை கடைத்தட்டி பிறந்திருக்கிறோம். மனிதனாக பிறந்தால் அவன் மோட்சலாபம் அடைவதற்குரிய வாய்ப்பு இருந்தும் அவருக்கு உணவு பழக்கத்தால் அந்த வாய்ப்பு இழக்கிறான் என்றால் குற்றமே. ஆகவே அது குற்றம் நேற்று வந்து செய்திருக்கலாம் என்று மாற்றிக்கொள்ளலாம். அதனால் குற்றம் இல்லை. ஆக எல்லா ஞானிகளும் ஆரம்பத்தில் சில தவறு செய்திருக்கலாம். எல்லாரும் பல ஜென்மங்களில் பல புலால் உண்டிருக்கலாம், யாராவது செய்திருக்கலாம். தக்க சான்றோர்களுடைய உபதேசம் பெற்றதன் காரணமாகத்தான் அவர் மாற்றியிருக்கிறார். ஆக நேற்று வரையும் தவறு செய்திருக்கலாம், குற்றமில்லை, இன்று மாற்றிக்கொள்ளலாம். பூஜை செய்தால் தான் அது மாறும். இப்போ ராமலிங்க சாமிகளை பூஜை செய்தால் என்ன ஏற்படும் கேட்டான். புலால் உண்ணுவது குற்றம். ஜென்மத்தை கடைத்தட்டுவதற்கு தடையாக இருப்பது புலால் உண்ணுகின்ற பழக்கம். புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு நிச்சயமாக உயிர் கொலை செய்வதில் நாட்டம் இருக்கத்தான் செய்யும். அல்லது உயிர் கொலை செய்யும் போது அது மீது கருணை இருக்க முடியாது. ஒரு ஆடையோ கோழியோ அறுக்கிறான் அல்லது கோயிலில் வெட்டுறான். வெட்டும்போது புலால் உண்ணுகின்ற மக்கள் அதை கண்டு ரசிப்பார்கள்.
ஜீவகாரணி உள்ளவர்கள் ஐயோ பாவம் என்று நினைப்பார்கள். அந்த பாவம் என்று நினைக்கின்ற எண்ணத்தை உண்டு பண்ணுவதுதான் ஜீவகாரணி ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது முறை, ஒரு நெறி. அப்போ அந்த பழக்கம் அந்த எப்போது அந்த உணர்வுக்குள் வரும்? ராமலிங்கசாமி திருவடியை பூஜித்தால் தான் ஐயோ பாவம், ஐயோ பாவம், கொடுமை. ஒரு சிலை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு புற்று ஒரு புற்று இங்கே ஒரு புற்று இருக்குது. என்ன செய்தார் ஒன்பர்? மனைவி என்ன செய்தால்? கோழி எடுத்துக்கொண்டால். கணவன் என்ன செய்தான்? கத்தியை எடுத்துக்கிறான். கத்தியை எடுத்து போகிறான். சூடம் சாம்பலாக எடுத்து போயிருக்கான். அப்போ என்ன செய்கிறான்? நான் அந்த மனைவி அந்த ஆள் அவன்கிட்ட கொடுக்குறான் அந்த கோழியை. அவன் என்ன செய்கிறான்? அந்த கோழியை புற்றுக்கு அறுக்கிறான். அறுத்து அந்த புற்றை சுற்றி வருகிறான். புற்றை சுற்றி புற்றுக்கு பலி கொடுக்குறான் அந்த கோழியை. கோழி அந்த கோழி இந்த அளவுக்கு துடிக்குது. ஆனால் அது உணர முடியாதவர்களால் அவர் நினைக்கிறார்கள் இறையொருள் பெறுவதற்காகத்தான் செய்கிறோம்னு நினைக்கிறார்கள். இல்லை இல்லை, இறையொருள் பெறவே முடியாது, பெறவே முடியாது. எந்த அளவுக்கு நீ உயிர்கொலை செய்கின்றாயோ அந்த அளவுக்கு இறைவனுக்கு உனக்கும் தொடர்பற்று போகும். இறைவன் உன்னை விட்டு விலகி போகிறான். அவன் விலகி போகலை, அவனை விட்டு நீ விலகி போகின்றே இருக்கிறாய். ஒரு உயிரை கொள்ளுகின்ற ஒரு உயிரை கொள்ள நினைக்கும் போதே தலைவன் நம்மை விட்டு போகின்றான். என்ன கொல்லா நெறியே குருவருள் நெறி என்று பல்கால் எனக்கு பகந்தமை சிவம் என்று சொன்னார். குருவருள் பெறுவதற்கு கொல்லா நெறி தான். கொல்லா நெறியே குருவருள் நெறி என்று பல்கால் எனக்கு பகந்தமை சிவன்னர். அப்போ குருவருள் பெறுவதற்கு உயிர்கொலை தவிர்த்தல் வேண்டும், உயிர்கொலை செய்யக்கூடாது. சரி, இதனால் வரும் செய்திருக்கிறோமே, குற்றமில்லை. ராமலிங்கசாமி நினைத்து இதனால் ஒரு செய்த உயிர்கொலை செய்திருக்கிறேன், புலால் கொண்டிருக்கிறேன், இறந்து விடுபட நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அருள் செய்வார்கள். அப்போ குரு